அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம பொதும்பு மதுரை பொதும்புல மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வடக்கு பார்த்த மனையில ஒரு வடக்கு பார்த்த தலவாசலோடு அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டோட முன்பக்க அழகிய தோற்றத்தை பார்க்குறோம். இந்த வீட்டோட ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட்டு கட்டிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைனோட முன்னாடி இருக்க பார்க்கிங் ஏரியா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பார்க்கிங் ஏரியா பாருங்க, கீழே தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. முன்னாடி கிரானைட்ல படி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டு தலைவாசல் பார்த்தோம்னா டீ குட்ல வெல் பாலிஷோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தலைவாசல் படிக்கு ஹேண்ட் ரயில் எம்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வீட்டோட சைட்லையும் இடம் விட்டுருக்காங்க. 2 சைட்லையுமே வீட்டில் இடம் விட்டுருக்காங்க. இது ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஹால் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. அருமையான டிவி யூனிட்டு கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் தான் இந்த தளம் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. பாருங்க, ஒயிட்ல பிளாக் ஷேடோட 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு. மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. கார்னர் முழுதுமே சீலிங்கில் பிஓபியில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்கில் அமைஞ்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது கிழக்கு பார்த்த திசையில் லேசர் கட்டிங் டிசைன் போட்டு ஒரு பூஜா கப்போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட இருக்கு. வடக்கு பார்த்த ஒரு பெட்ரூமும் தெற்கு பார்த்த ஒரு பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய பெட்ரூமாக தான் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்புறம் ஒரு பெரிய வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க பாருங்க. சேம் பேட்டர்னில் அதே டைல்ஸு ஒரு பெரிய வார்ட்ரோப்பு வித் மிரரோடே கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமுக்கு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இடம் விட்டுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக தான் இருக்குது டாய்லெட்டுமே. வென்டிலேஷனுக்கு மேலே ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஃபிட்டிங்ஸ்லாம் நல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இந்த வீடு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலவாசலோட தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.5 சென்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட திருப்பி ஹால் பகுதிக்கு வந்துட்டு நேராக தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பாருங்க. இந்த பெட்ரூமையும் பார்த்துருவோம். இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு, கிட்ஸ் பெட்ரூமு. இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா வெளிச்சத்துக்கு தோதுவா காத்தோட்டத்துக்கும் ஜன்னல் வசதி இந்த பெட்ரூம்லையும் இருக்கு. அடுத்து சேம் பேட்டர்ன்லேயே 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் இந்த பெட்ரூம்லையும் அமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்கத பார்க்குறோம். இப்போ இந்த டாய்லெட்டை பார்த்துருவோம். இதுவும் அதே மாதிரி தான் நல்ல பெரிய ஸ்பேசியஸான டாய்லெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே கான்செப்டாக டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு லூர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் மாட்டியிருக்காங்க. அது போக பாத்ரூம் வால் முழுதுமே அருமையாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்ரூம் மேலே லாஃப்ட்லையுமே
கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேலே லாப்ட் எடுத்து கொடுத்து இடம் கொடுத்துருக்காங்க. தளத்தில் பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு 2 பெட்ரூமோடையும் மாடுலர் கிச்சனோடையும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டில் 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சனோட ஏரியா தான் பார்க்குறேன். என்ட்ரன்ஸ் பாருங்கள், இந்த ஆர்ச் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வர்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சன்லையும். அடுத்து கிச்சன் மேடை எல் டைப்பில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான அலமாரிலாம் வச்சுருக்காங்க. கிச்சன் வால் முழுதுமே பாருங்கள் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிரானைட் மேடை எல் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சனுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸாக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சன் பாருங்கள், மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே லாப்டில் பாருங்கள், லாப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்து கிச்சனுக்குரிய வார்ட்ரோப் வந்து ஒரு எல் டைப்பில் 2 வார்ட்ரோப்பாக பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், தெற்கு பக்கமாக ஒரு வார்ட்ரோப்பும் மேற்கு பக்கமாக ஒரு வார்ட்ரோப்பும் 2 வார்ட்ரோப்பும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோட்டு மேலே நம்ம மதுரை பொதும்பு இருக்கு இல்லையா, சிக்கந்தர் சாவடி ரிலையன்ஸ் தியேட்டர்ல இருந்து நியரஸ்டாக இருக்க பொதும்பு ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 100 to 150 மீட்டரில் இந்த வீடு வடக்கு பார்த்த திசையில் அமைஞ்சிருக்கு. பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா 800 சதுரடி 2.5 சென்ட் இடத்துல. போர் 350 அடி போட்டிருக்காங்க. மினி பார்க்கிங் இருக்கு. 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் இருக்கு. 2 அட்டாச்சு பாத்ரூமுக்கும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. 2 பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, கப்போர்டு பண்ணியிருக்காங்க, லேஅவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை பேசிக்கலாம். அண்ணன் தம்பியாக சேர்ந்து வாழ சிறந்த வீடு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 2 வீடு அடுத்தடுத்து கட்டி ரெடியில் இருக்குது. சேர்ந்து வாழ்கிறவங்களுக்கு, ஜாயின்ட் ஃபேமிலிக்கு இது சிறந்த வீடு. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற உங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ.